இன்றும் நேற்றும் மிக அதிகப்படியான தாக்குதல்களை அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் இணைந்து அந்த பகுதிகளில் நடத்தியிருக்கின்றன. அவர்களுடைய பகுதிகளில் நடத்தியிருக்கின்றன. அதே போல ஈரான் கூட குவைத் போன்ற நாடுகளிலே அந்த தாக்குதல்களை விரிவுபடுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த எரிபொருளின் விலைகள் உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சர்வதேச அரங்கில் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக கனடா மாறி வருகின்றது. அதாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையை, அதாவது எரிபொருள் உள்ளவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் எரிபொருளை வாங்குபவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய சொற்கேட்டு நடப்பவர்களாகவும் தான் இந்த உலகம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. உலக சந்தையில் ஒரு நல்ல நிலைக்கு கனடா வருவதற்கு இது ஒரு, அதாவது இந்த ஈரான் போர் வழி திறந்திருக்கின்றது. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்றும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சிகளை சந்திக்கின்றோம். இன்னும் கூட எங்களோடு இணைந்து கொண்டு தகவல்களை வழங்குவதற்காக சுரேஷ் சர்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே. ஆமாம், இப்பொழுது இந்த மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற போர் பதற்றம் காரணமாக பல இடங்களிலுமே எரிபொருளின் விலைகள் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் ஒரு கச்சா எண்ணெய் ஒரு பேரலினுடைய விலை ஏறக்குறைய $108 வரையில் உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காரணம், இன்றும் நேற்றும் மிக அதிகப்படியான தாக்குதல்களை அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் இணைந்து அந்த பகுதிகளில் நடத்தியிருக்கின்றன. அவர்களுடைய பகுதிகளில் நடத்தியிருக்கின்றன. அதே போல ஈரான் கூட குவைத் போன்ற நாடுகளிலே அந்த தாக்குதல்களை விரிவுபடுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த எரிபொருளின் விலைகள் உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலைமையிலே கனடாவினுடைய இந்த இடத்திலே கனடா இதை எப்படி பார்க்க போகிறது? இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை அல்லது இந்த விலை அதிகரிப்பை கனடா எப்படி கையாள போகிறது? இதனுடைய வெற்றி பாதையிலே கனடாவுடைய பங்கு என்னவாக இருக்க போகிறது? நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரையில் முக்கியமாக இந்த கனடாவின் எண்ணெய் வளங்களும் மற்றது இயற்கை, அதாவது லிக்விட் நேச்சுரல் கேஸ் எனப்படுகின்ற எண்ணெய் வகையும் அதனை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பெரிய சந்தையை அது அடையக்கூடிய வகையில் இருக்கின்றது. அந்த நிலைமைக்கு காரணங்கள் இரண்டு. ஒன்று இப்பொழுது அவர்கள் ஆசிய சந்தைகளையும் தங்களுடன் அணைத்துக் கொள்கின்றார்கள். முன்னர் இருந்த சந்தைகளை விட இப்பொழுது மேலதிகமான சந்தைகள் இவர்களுக்கு சேர்ந்துள்ளன. அதாவது நாடுகள் பலவும் கனடாவுடன் இவ்வாறான உறவை மேற்கொள்வதற்கு விரும்புகின்றன. அதனால் கனடாவின் அபிவிருத்தி அல்லது அதன் தொடர்பான உற்பத்தி என்பது மேலோங்கி செல்கின்றது என்பது உண்மை. இவ்வளவு காலமும் இந்த மத்திய கிழக்கைத்தான் ஆசிய நாடுகள், குறிப்பாக தென்னாசிய நாடுகள் உட்பட ஆசிய நாடுகள், இலங்கை உட்பட அனைத்து நாடுகளும் நம்பியிருந்தன. ஆனால் அவற்றில் பலவும் இப்பொழுது தங்களுடைய இந்த கொள் சந்தையை மாற்றி வருகின்றன. குறிப்பாக இதனால் கனடா மாத்திரம் ஆதாயம் அடையவில்லை. குறிப்பாக அமெரிக்கா ஆதாயம் அடைகின்றது, ஆஸ்திரேலியா ஆதாயம் அடைகின்றது. இருந்த பொழுதிலும் கனடாவை பொறுத்தவரையில் ஒரு திடமான முறையில் அவர்கள் இந்த இப்பொழுது சந்தைகளில் ஏற்பட்டிருக்கும் இந்த பொருளாதார விலை உயர்வு, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல எண்ணெய் விலை உயர்வு மாத்திரமல்ல, மற்றது தேவையின் அதிகரிப்பு, அதற்குரிய தேவை அதிகரித்திருக்கின்றது. எனவே இது ஒரு சரியான நேரமாக கனடாவால் பார்க்கப்படுகின்றது அல்லது கனடாவுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது ஒரு சிறந்த ஒரு வழங்குனராக வருவதற்கு. இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சர்வதேச அரங்கில் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக கனடா மாறி வருகின்றது. அதாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையை, அதாவது எரிபொருள் உள்ளவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் எரிபொருளை வாங்குபவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய சொற்கேட்டு நடப்பவர்களாகவும் தான் இந்த உலகம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது அமெரிக்கா அந்த ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தாலும் இப்பொழுது அதனூடாக பல நாடுகளோடு இணைந்து இந்த கனடாவும் அந்த நிலைக்கு வந்தாலும் இந்த கனடாவினுடைய நிலைமை என்பது ஒரு தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்களாகவும்
அரசியல் ரீதியாக மிகவும் ஒரு சாதகமான ஆபத்தில்லாத ஒரு பங்குதாரராகவும், குறிப்பாக நீங்கள் மத்திய கிழக்கில் இருந்து 20 வீதமான உலகிற்கு தேவையான பொருட்கள் சென்றாலும் அது ஒரு பாதுகாப்பற்ற அரங்கு. அதே போன்று அமெரிக்காவிலிருந்து செல்வதாக இருந்தால் அமெரிக்காவின் விலைவாசிகள் மற்றும் தொழிலாளர்களின் சம்பளங்கள் மற்றும் அங்கு சென்று வருவதற்கான கடப்பாடுகள் போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. ம். இந்த வகையில் இப்பொழுது இந்த புதிய சந்தைக்கான வசதிகளை கொண்டுள்ள 3 நாடுகளில் கனடாவை பொறுத்தவரையில் மிகவும் மிகவும் ஒரு நன்மையான ஒரு நிலைமையை அடையக்கூடியதும், அது சில பல பத்தாண்டுகள் என்று இல்லாமல் ஒரு 10 ஆண்டிற்குள் அது சில வழிகளில் அவ்வாறான நிலைக்கு வரக்கூடிய நிலைமை அடையலாம் என்று சொன்னால் ம். அவர்களுடைய விநியோக வசதிகளை அவர்கள் மிகவும் அதிகரிக்க வேண்டும். இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை, இந்த சக்தி தான் இப்பொழுது சர்வதேசத்தின் சக்தி என்று நான் கூறுவது எரிபொருள். அது எரிபொருள். வாயுவாக இருக்கட்டும், அல்லது எண்ணெயாக இருக்கட்டும், அல்லது மின்சாரமாக இருக்கட்டும், அல்லது நீராவி மூலமான மின்சாரமாக, அல்லது காற்று வழியான எவ்வாறான அந்த சக்தி எனர்ஜி என்பதுதான் இப்பொழுது இந்த உலகை தக்க வைக்கின்ற அல்லது உலகினுடைய முதலாய பொருளாக இருக்கின்றபடியால் கனடாவில் அதில் சகல பன்முகத்தன்மைகளும் இருக்கின்றது. இதனால் கனடாவிற்கு பொருளாதாரத்துறையில் மிகவும் முன்னேறக்கூடிய வகையும், மற்றது அந்த அவர்கள் இந்த குறிப்பிடுகின்ற அதாவது இந்த கிளைமேட் சேஞ்ச் போன்ற விடயங்களில் எல்லாம் கவனமாக செய்யக்கூடிய நிலைமையும் இருப்பதால் பல நாடுகளும் இந்த கனடாவுடனான உறவை விரும்புகின்றன, அல்லது கனடாவிடமிருந்து இவ்வாறான பொருளை வேண்டுவதற்கு காரணம் அதில் நான் குறிப்பிட்டு சொன்னது போன்று அந்த பதட்டம் இல்லாத உலகம் என்பது கனடாவை பொறுத்தவரையில் ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதுதான் அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக சொல்லலாம். கமல், ஆமாம். நன்றி சுரேஷ் சர்மா அவர்களே. அதாவது இப்படி ஒரு முடிவு இருக்கிறது. அதாவது நான் பார்த்த ஒரு செய்தி தரவின்படி அமெரிக்காவிலிருந்து பனாமா கால்வாயிலாக அந்த எரிபொருளை எடுத்துச் செல்வதற்கு 20 நாட்களும், கனடாவிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு 10 நாட்கள் 10 நாட்கள் தான் வருகிறது. இது எந்த விதத்திலே இந்த இவர்களுடைய முன்னேற்றத்திலே எப்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும்? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. நானும் அந்த செய்தியை பார்த்திருந்தேன். அது உண்மையான விடயம் கூட. அதில் இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இவர்கள் அந்த பனாமா கால்வாயூடாக சென்று தென் அந்த ஆசிய பகுதிகளை அடைவதற்கும் இங்கே இருந்து நேரடியாக செல்வதற்கும் இடையில் சரியாக 50 விதமான பயண நேரம் என்பது குறைகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த பொருளின் விலை குறையும். அங்கே சென்று அந்த அவர்கள் விற்கின்ற விலை என்பது நிச்சயமாக குறையக்கூடியதாக இருக்கும். அந்த கனடாவின் தன்மை என்பது எதுன்னு சொன்னால், அவர்கள் அந்த இயற்கை வாயுவை, அதாவது திரவ வடிவிலான இயற்கை வாயு, அதனை லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் என்று சொல்லுவார்கள், அத்தோடு மசகு எண்ணெய், ஹெவி கிரேட், அதாவது மிகவும் பாரமான, இப்ப அமெரிக்காவும் அதைத்தான் வச்சிருக்கிறது, கனடாவும் அதைத்தான் வச்சிருக்கிறது, மசகு எண்ணெய். எனவே அந்த அமெரிக்காவுக்கு செல்வதற்கான வசதிகள் என்பவற்றை அதை ஏற்கனவே குறைத்துள்ளபடியால் இப்பொழுது அதற்கு ஏற்பட்டுள்ள விவகாரம் என்பது கனடாவை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு ஆதாயமானதாகவும், ஒன்று பொருளாதார ரீதியாகவும், மற்றது பயண நேரம் குறைந்ததாகவும், இதே பொருட்களை அமெரிக்காவிலிருந்து கொள்வனவு செய்வதை விட கனடாவிலிருந்து கொள்வனவு செய்வது சாதகமானது என்பது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு நன்மையாக, அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கின்ற ஒரு துறைமுகத்தினூடாகத்தான் இவை நடந்து வருகின்றன. ஆனால் அந்த துறைமுகம் கூட விஸ்தரிக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு அவ்வாறான எண்ணெய் வழியை பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு அல்பர்டாவிலிருந்து கொண்டு செல்வதற்கான மூலோபாய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் அந்த நடவடிக்கைகள் முற்றுப்பெறவில்லை. எனவே இவ்வாறான ஒரு அந்த உலக சந்தையில் ஒரு நல்ல நிலைக்கு கனடா வருவதற்கு இது ஒரு, அதாவது இந்த ஈரான் போர் வழி திறந்திருக்கின்றது, அல்லது ஈரான் போர் அதனை துரிதப்படுத்தி இருக்கின்றது. முதலே இவ்வாறான திட்டங்கள் போட்டிருந்தாலும் அதனை துரிதப்படுத்தி இருக்கின்றது. எனவே கனடாவை பொறுத்தவரையில் தங்களுடைய உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வாறான தொடர்ச்சியான விநியோகங்கள் இருக்குமானால் விலைகளின் போக்குகள், விலைகள் எல்லாம் குறையக்கூடிய தன்மை ஏற்படும். ஆனால் அதற்கான காலம் என்பது உடனடியாக வராது. அதுதான் உண்மையான விடயம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி, அது
நிச்சயமாக ஆமாம் உண்மை. அது அரைவாசி நாட்களாக இந்த பயணப்பாதையை குறைத்திருக்கின்றது. எனவே இவர்கள் எவ்வாறு இதனை விநியோகிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய அதாவது எதிர்காலம் இருக்கும். அதாவது இரட்டடிப்பாக்குவது என்பது உடனடியாக சாத்தியப்படாவிட்டாலும் தொடர்ச்சியாக அதிகரித்து அதனை அதிகரிக்கின்ற பொழுது அவர் கனடாவால் நிச்சயமாக ஒரு அதாவது பொருளாதார நெருக்கடி என்பதில் இருந்து மீள்வதோடு பெரும் சந்தை ஒன்றை திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நீங்கள் குறிப்பிட்டது போல அதாவது ஏற்கனவே இந்த 10 நாட்கள் என்பது அதாவது 20 நாட்கள் இருந்து 10 நாட்கள் என்பது செலவை குறைக்கின்ற அதே வழி அந்த அவர்களுடைய தேவையை கூட மிக விரைவாக அடையக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மை. விரைவாக அடைவதோடு அது இந்த செலவுகளை குறைக்கும். அதாவது அவர்களுடைய செலவுகளை குறைக்கின்ற பொழுது அவர்களால் குடிமக்களுக்கு அதனை குறைந்த விலையில் வழங்கக்கூடியதாக இருக்கும். நன்றி சுரேஷ் சர்மா, இணைந்து கொண்டு இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. பார்க்கலாம் 24 LNG ஏற்றுமதி நிலைகளிலே இப்பொழுது கனடா 19வது இடத்தில் இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் இது இன்னும் உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக கனடா உயர்ந்து செல்லும். நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.